இந்த நிகழ்வை நெறிப்படுத்தக்கூடிய திருமிகு கிருத்திகா தரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் காணொளியோடு. The voice of holistic wellness. She blends psychology, nutrition, and behavior science to enhance health and resilience. Backed by an MC in psychology, nutrition diploma, MBA in hospital management, and a PhD in progress. She led the 10,000-kilometer Women in Politics Awareness Drive, founded At Connect and Eco Roots, authored Super Diets, and was honored as one of Vicatan's top 10 Vela Manathargal. Innovate 25 proudly welcomes Mrs. Krithika Theran. டாக்டர் விவேக் ஜஸ்டிஸ் அவர்கள், ப்ரொஃபசர் SRM யூனிவர்சிட்டி சென்னை. The emerging technologist. Vivek Justus, a research scholar at Dr. MGR University, Chennai. He is passionate about IoT, Industry 4.0. As a researcher and innovator, he works on predictive maintenance and smart industrial solutions. He has co-authored papers on real-time anomaly detection, driving impact in modern industrial systems. He develops smart, efficient, and secure technology solutions. Innovate 25 proudly welcomes Vivek Justus. இந்த நிகழ்வில் பங்கு பெற வந்திருக்கக்கூடிய திருமிகு ராஜாராமன் நீச்சல்காரன் அவர்கள் அறிவியல் தமிழ், கணினி தமிழ் குறித்த ஒரு தமிழ் சமூகத்தில் மிக முக்கியமான கவனத்தை ஈர்த்து வரக்கூடிய நீச்சல்காரன் என்கிற புனைப்பெயரில் எழுதியும் செயல்படும் வரக்கூடிய திரு ராஜாராமன் அவர்களை உங்களுடைய கரவொலியோடு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இப்பொழுது அரங்கம் இந்த நிகழ்வை நெறிப்படுத்தக்கூடிய திருமதி கிருத்திகா தரன் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. நன்றி. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். சாப்பிட்டாச்சா? இது வாட்ஸ்அப் சாப்பிட்டாச்சா மெசேஜ் இல்லை, இங்க ஸ்டேஜ்ல இருந்து கேட்கிறோம். ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? ஓகே. இப்போ சார் ப்ரொஃபஸர் இந்தியாவில் அவங்க நீச்சல்காரன் அப்படின்னு பிளாக் வச்சதுனால ரொம்ப வருஷமா பிளாகராக இருக்காங்க. இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருக்காங்க. நான் கிருத்திகா தரேன். நிறைய கல்வி சிறகை விரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 72 பிரிண்டட் ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன். ஏன் இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா, வெளிநாடு கல்வி பற்றி நிறைய மேடைகளில் நான் பேசியிருக்கேன். ஏன் அப்படின்னா, என்னோட பையனை வெளிநாடு கல்விக்கு அனுப்புறதுக்கு பட்ட கஷ்டங்கள் அனுபவம் மூலமாக தான் ஒன்று உருவாகுது. இப்போ அந்த அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறோம். கல்வியில் அமெரிக்கா, இந்தியா அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுவும் முக்கியமாக ஏஐ. அவங்க எப்படி ஒரு புது டெக்னாலஜியை அணுகிறாங்க, நம்ம எப்படி அணுகிறோம் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ முதல்ல கேட்போம், இப்போ ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் அப்படின்னு இருக்கு. எனக்கு என் பையனை ஏன் நான் வெளிநாட்டுக்கு அனுப்பினேன் அப்படின்னா, ஐஐடியோட அக்செப்டன்ஸ் ரேட் 0.001% கூட இல்லை. எம்ஐடியோட அக்செப்டன்ஸ் ரேட் 8% இருந்துச்சு. 8% எம்ஐடிக்கு யோசிப்பாங்களா, 0.0 ஒரு அம்மாவா யோசிக்கிறப்பதான் அங்கே எனக்கு 100% ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. அனுப்பிச்சு வச்சுட்டு அப்படி நான் அனுப்பும் பொழுது தான் அங்கே இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ராக்டிக்கல் நீங்கள் உங்களோட இதில் அவங்க இப்போ நியூ டெக்னாலஜிலாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம எப்படி பண்ணுறோம், என்ன வித்தியாசம்? அனைவருக்கும் வணக்கம். அவங்க கேட்ட கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. அமெரிக்க கல்வி முறைக்கும் இந்திய கல்வி முறைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமைகள், வேறுபாடுகள், குறிப்பா மாணவர்களுடைய பார்வையில பாக்குறீங்க. இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே இந்த முறையில் தான் கலந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் காலையில நீங்க எங்க வரலன்னு நினைக்கிறேன். ஒரு 2 விஷயத்த இந்திய மாணவர்களிடம் நான் குறிப்பா கவனிக்கிறேன். 2 உதாரணங்கள் நான் சொல்றேன். ஒண்ணு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப கிரியேட்டிவா இருக்காங்க. இந்திய மாணவர்கள் ஒப்பீட்டு அளவுல பாத்தீங்கன்னா ரொம்ப கிரியேட்டிவா இருக்காங்க. 2வது பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க்கரா இருக்காங்க. இப்ப இண்டஸ்ட்ரியில போய் பாத்தீங்கன்னா நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரியா இருந்தாலும் சரி, அமெரிக்கா மாதிரியான நாடுகள் இருந்தாலும் சரி, அவங்களுடைய வேலைகளை இந்திய பணியாளர்கள் தான் செய்யறாங்க. இந்திய ரிசோர்சஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஹார்ட் ஒர்க்கர். அவங்க கூட பாத்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு அப்புறம் வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க சாட் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியில சொல்றேன்.
ஆனா இந்தியாவில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சனி ஞாயிறு கூட வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்காங்க. இந்த கிரியேட்டிவிட்டிக்கு வந்து 2 ஸ்டூடெண்ட் உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு அஸ்பிரேஷன் இருக்கும். ஒருத்தர் வந்து மதுரையை சேர்ந்தவர், இன்னொருத்தர் வந்து சென்னையை சேர்ந்த ஒரு பையன் தான். மதுரையில படிச்ச ஒரு பையன். அவர் வந்து இங்க மதுரையில படிச்சு அப்புறம் பதவிகளை போய் அமெரிக்காவுக்கு கூடிய ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்குறாரு. ஒருத்தர் சென்னையை சேர்ந்த ஒரு நபர். அந்த 2 மாணவரும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய ஏஐயோடைய முக்கியமான 2 நபர்களை சொல்லுவேன். யாருன்னு நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஒன்னு சுந்தர் பிச்சை, மதுரையை சேர்ந்தவர். இன்னொருத்தர் வந்து அரவிந்த் சீனிவாஸ். இவரை நீங்க ரீசெண்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ அப்படின்றதோட ஃபவுண்டர். கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த ஸ்மார்ட்னஸ்க்கு வந்து ஒரு பெரிய உதாரணமா நான் பாக்குறேன். ஏன்னா அவ்வளவு ஐடியாஸ் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கு. யூஎஸ்ல அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அவங்களால வந்து அந்த மாதிரி ஒரு கம்பெனி எடுத்து பிரிட்ஜ் பண்றதை விட இங்க அந்த கிரியேட்டிவிட்டியை நான் 2 பாக்குறேன். யூஎஸ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல பேக்கிங் இருக்கு. ஒரு சின்ன ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சின்னதை ஒரு பண்ணா கூட அவங்களுக்கு ஃபேமிலியோ அந்த எஜுகேஷன் சிஸ்டமே சப்போர்ட் பண்ணும். அவங்க வந்து நிறைய கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க, இண்டஸ்ட்ரியல் விசிட்ஸ் கொடுப்பாங்க, எக்ஸ்போஷர்ஸ் கொடுப்பாங்க. அந்த விஷயங்கள்ல வந்து யூஎஸ் வந்து நான் அதுல வந்து அட்வான்டேஜ் பார்ப்பேன். ஸோ இது 2 நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்கோர்ஸ் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரியான ஈவெண்ட் மூலமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஷார்ட்டா நான் முடிச்சுக்கிறேன். நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட பெரிய ஒன்ஸ் அவன் இன்ஜினியரிங்கோ இல்லை ஏதோ ஒரு டிகிரி ஜாயின் பண்ணும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா பிளேஸ்மெண்ட்ஸ். எல்லாரோட தாட் வந்து யூ டு கெட் இன் டு த பிளேஸ்மெண்ட்ஸ். அதில் சிலவங்களால முடியுது, சிலவங்களால முடியல. ஸோ வி ஆர் பேசிக்லி ஃபோக்கஸ்ட் ஆன் பிளேஸ்மெண்ட்ஸ். அப்போ பிளேஸ்மெண்ட்க்கு என்ன வேணும் போது ஆப்டிடியூட்ஸ், சப்ஜெக்ட்ஸாக படிக்கிறான், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறான், எல்லா ஃபீல்ட்லையும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் படிக்கிறான். ஆனால் அங்கே என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா இனோவேஷன்ஸ் எவ்வளோ பேர் இனோவேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா கம்மியாயிடுது. ப்ராஜெக்ட்ஸ் வருது, எல்லாம் வருது, பட் இனோவேஷன்ஸ்க்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிறதே இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னா அது வந்து இட்ஸ் நாட் ஒன் சப்ஜெக்ட். IoT அங்கேருந்து சென்சார்ஸ்லேருந்து டேட்டா வரும், அங்கேருந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகுது, டேட்டா ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த டேட்டாவை மிஷின் லேர்ன் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் அ ஹியூஜ் டேட்டா டீப் லேர்ன் பண்ணுவோம். அதுலேருந்து வி வில் அச்சீவ் ஏஐ. இந்த புரிதலை வந்து விட்டுறானுங்க. தே ஆர் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் லைக் பிளேஸ்மெண்ட்ஸ், ஆப்டிடியூட்ஸ், அந்த சப்ஜெக்டை கிளியர் பண்ணணும். அதுலேயே அவனோட தாட்ஸ் வந்து முடிஞ்சு போயிடுது. அந்த நம்ம படிக்கிற இன்ஜினியரிங்கோ இல்லை ஆர்ட்ஸோ எதான இருக்கலாம், அந்த கோரை அப்ளை பண்ணி ஒரு இனோவேஷன் வரணும்னு உள்ள ஒரு தாட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுது. லேர்னிங்காக, கல்விக்காக கல்வியை கற்கல, பிளேஸ்மெண்ட்டுக்காக தான் கல்வி கற்கிறோம். அந்த தாட்ஸ் வந்து இங்க 99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்பில்டாவே ஏதோ ஒரு வகையா புகுத்தப்பட்டிருது. அது வந்து நல்லா படிச்சா நீ இந்த வேலைக்கு போகணும்னு சொல்லி தான் வளர்க்குறோம். ஏன்னா நம்மளோட மிடில் கிளாஸ் கம்யூனிட்டியோட மென்டாலிட்டி அதான். அப்ளைங் த டெக்னாலஜி டுவர்ட்ஸ் த சொசைட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ரொம்ப நல்லா ரெகக்னைஸ்ட் ஆக முடியும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்ல தான் முடியும். அஸ் யூ ஆர் அ ஸ்டூடெண்ட், இப்போ நீ ஸ்டூடெண்ட் நார்மலா ஒரு ப்ராப்ளம் உன்னால சால்வ் பண்ண முடியும் சொசைட்டினா யூ ஆர் த ஹீரோ ஆஃப் த சொசைட்டி. தட் இஸ் வாட் டிகிரிஸ் டீச் யூ. அதன் ஏதோ ஒரு வகையில நம்ம அதை மிஸ் பண்ணிடுறோம். தட் இஸ் வாட் லாகிங் இன் இந்தியா. ஓகே, என்னோட அனுபவத்துல நான் சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்க கிடைக்கக்கூடிய ஃப்ரீடம், அப்புறம் காலேஜஸ் வந்து ஃபேக்கல்டி டிரைவ் கிடையாது. யூஎஸ்க்கும் இதுக்கும் நான் ரொம்ப பெரிய வித்தியாசம் பார்க்கறது ஸ்டூடெண்ட் டிரைவ் அப்படின்னா படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. உட்காந்து படிங்க, எக்ஸாம் எழுதுங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க, அசைன்மெண்ட் பண்ணுங்க. இங்க கிடைக்கிற சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்காது. நம்ம ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துடுறோம்னு தோணுது. அங்க என்னன்னா நீங்க கடனை கட்டணும், போய் ஒரு பப்லையோ பார்லையோ டேபிள் துடைக்கணும், வீட்டில் 18 வயசுக்கு அப்புறம் வெளியில அனுப்பிச்சிடுவாங்க, வீட்டில் சோறு போட மாட்டாங்க, நீங்க தான் சம்பாதிக்கணும். அப்படிங்கும்பொழுது நீங்க படிச்சாதான் வாழ்க்கை, படிக்காட்டி வாழ்க்கை இல்லை. வீட்டில் சாப்பாடு கிடைக்காது, அடுத்த வேளை சாப்பாடுன்னு வீடே இல்லை. வீடும் வாங்கணும், அவங்க தான் வாங்கணும். அம்மா அப்பா வந்து இங்க வீடு கொடுக்குற மாதிரி அங்கெல்லாம் வீடு கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அவங்கள கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில அனுப்பிச்சிடும். அவங்க எப்படியாவது முன்னேறணும். அப்படிங்கிறப்ப இந்த டிகிரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அங்க ப்ரொஃபசர் சொல்லி கொடுக்கல, நீங்க ஒரு காஃபி குடிக்க வாங்க அப்படின்னா வருவாங்க, நீங்க என்ன கேட்டாலும் சொல்லி தருவாங்க. ஆனா போய் அசைன்மெண்ட் பண்ணு அப்படிங்கிற அந்த கம்பல்ஷன் இல்ல. ஸ்டூடெண்ட் டிரைவ் யூனிவர்சிட்டி, அதாவது ஸ்டூடெண்ட் தான் தானே போய் கத்துக்கிற மாதிரி இருக்கே தவிர்த்து ப்ரொஃபஸரோ ஃபேக்கல்டி பேஸ்டு எஜுகேஷன் வந்து அங்க இல்ல அப்படின்னு பாக்குறேன். இங்க இதுல அட்வான்டேஜஸ் இல்லாம இல்ல.
நம்ம இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கோம். அவங்க வளர்ந்த கண்ட்ரி எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். எனக்கு முக்கியமா பேரண்ட்ஸ் கொடுக்குற கம்ஃபர்ட் ஜோனும் அப்படின்னு தோணுது. இது நீங்க சொல்றதுல ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண நினைக்கிறேன். அதாவது அந்த கல்ச்சுரல் டிஃபரன்ஸே கிரேட்டரா இருக்கு. நீங்க இந்தியன் பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி இப்போ உங்க சொன்ன மாதிரி வந்து பிளேஸ்மெண்ட் நோக்கி இருக்கும். அதுபோல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய லேபர் ஒர்க் வந்து ரொம்ப கம்மி. நீங்க ஒரு யூஎஸ்ல போனீங்கன்னா வந்து வீட்டு வேலைக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பணிகளுக்கெல்லாம் ஆட்கள்லாம் கிடையாது, ரொம்ப குறைச்சிட்டாங்க. எல்லாமே மெக்கானிக் மெஷின்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு துடைக்கிறதுல இருந்து எல்லாமே வந்து வேலையெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனா இந்தியன் சிஸ்டத்துல வந்து ஸ்டில் இருக்கு. நீங்க காலில் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்க, ஹவுஸ் ஹஸ்பண்ட் சொன்னீங்கன்னா நிறைய பேர் சிரிச்சிருந்தாங்க. அது எனக்கு அந்த பாயிண்ட் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா இங்க இந்த மாதிரியான கல்ச்சர் இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கல்ச்சரல் டிஃபரன்ஸ் இங்க இருக்கனால அந்த மென்டாலிட்டிலே இருக்கிறனால வந்து நம்ம ஜாப் போகணும், ஜாப்னே பாக்குறாங்களே தவிர இன்னோவேட்டிவோ அல்லது சொசைட்டிக்கு அங்க இருந்து ஒரு சொல்யூஷனை பில்ட் பண்ணணும்ன்றத. அப்ப என்ன ஐடியா, ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியாஸ்ல என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? இங்கேக்கும் அங்கேக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ஐடியாஸ். எஸ், நான் அதுக்கு ஆட் பண்றேன். எஸ்பெஷலி ஏஐல நம்ம பேசலாம். ஏஐ எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 months முன்னாடி வந்து மதுரையில வந்து தமிழி ஹேக்கத்தான் அப்படின்னு ஒன்று பண்ணோம். ஹேக்கத்தான்ஸ் நிறைய நீங்க கேள்விப்படுறீங்க. இது தமிழ் டெக்னாலஜிக்குனே பண்ணோம். அதுல வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல போய் அங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை எடுக்கிறாங்க. இன்னைக்கு காலைல கூட ஒரு செஷன்ல சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து மக்களோட பழகுங்க, சொசைட்டியோட மிங்கிள் ஆங்க, அப்பதான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி மக்கள் அதிகம், நிறைய தேவைகள் இருக்கு. அதை சரியா நீங்க கண்டுபிடிச்சு அதுக்கான சொல்யூஷன் கொண்டு வந்தீங்கன்னா பெரிய ஸ்கோப் இருக்கும். அதுல சில எக்ஸாம்பிள் சொல்றேன். ஹேக்கத்தான்ல ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, எமோஷனல் டிரான்ஸ்லேஷன் சொல்லியிருந்தாரு. எனக்கு இந்த வார்த்தை புதுசா இருந்துச்சு. அந்த ஸ்டூடெண்ட் அது என்ன எமோஷனல் டிரான்ஸ்லேஷன், நம்ம கூகுள்ல எங்கேயோ போட்டோம்னா அப்படியே மொழிபெயர்த்து கொடுக்குமே, இது என்ன புதுசா எமோஷனல் அப்படின்னு கேட்டா அவர் எங்க சொல்றாருன்னா, நாம எமோஷனலா வந்து நம்ம கனெக்ட் ஆக மாட்டோம். நம்ம ஒரு டிரான்ஸ்லேஷன் மெஷின் பண்ணுச்சுன்னா அதோடைய ஃபார்மெட்ல தான் அது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும், ரைட்டா? பட் எமோஷனலா உதாரணத்துக்கு நம்ம ஒரு பேசுறப்ப வந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கொஞ்சம் சிரிப்போம், கொஞ்சம் அந்த ஆக்சென்ட் மாத்துவோம். அந்த எமோஷனலை கேப்சர் பண்ணி சோர்ஸ்ல இருந்து டார்கெட் லாங்குவேஜுக்கு அதை கொண்டு வராரு. ஸோ அப்படி ஒரு ப்ராடக்ட் அவங்க கொண்டு வந்தாங்க. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. இந்த மாதிரி இன்னோவேட்டிவா சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஏஐல கதை எழுதுறதுக்கும் அந்த வசனம் எழுதுறதுக்கும் ஒரு ஏஐ பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஜெமாவை பேஸா வச்சு, ஜெமா ஏஐ கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை பேஸா வச்சு நிறைய ஸ்கிரிப்டை கொடுத்து ஃபைன் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்து டேரக்டர்ஸ்ல இருந்து சினி இண்டஸ்ட்ரிக்குலாம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். நீங்க அந்த அதுக்கிட்ட வந்து வசனம் எழுத சொன்னீங்கன்னா அதுவே வசனம் எழுதி கொடுக்கும். எனக்கு இதுல ஒரு டவுட். இப்ப 2 பேருமே ஐடியாஸ் சொல்றீங்க. ஐடியாஸ்ல அங்க ஐடியாஸ்க்கும் நம்ம ஐடியாஸும் நல்லா இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? Actually, ma'am, problems, father of invention is problems. ஒரு ப்ராப்ளம் தான் ஒரு சொல்யூஷனை கொடுக்கும். அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம்? நம்ம 6 மணிக்கு மேல பழைய காலத்துல 6 மணிக்கு மேல நம்ம வீட்டை விட்டு வெளியே போல. காரணம், we don't have slippers. ஏதாவது பூச்சி கடிச்சிடும், இது பண்ணோம். அப்போ வந்து we used rockல ஷூஸ் பண்ணோம், இப்போ போட்டுட்டு நடந்தோம். அந்த டைம்ல அது ஒரு பெரிய டெக்னாலஜி. இட்ஸ் இன்வென்ஷன், ராக் ஸ்லிப்பர்ஸ். ஆனா இன்னைக்கு நம்ம அது வியர் பண்ணுவோமா? மாட்டோம். we are using a crocs material which feels like walking on a water. இன்வென்ஷன், ஒரு ப்ராப்ளத்துல இருந்து ஒரு சொல்யூஷன் வருது. ஸோ இதை எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட்ல ஈஸியா புரிய வைக்கணும்? ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட்ல இதை ஈஸியா புரிய வைக்கணும் அப்படின்னா, I will give you a real time example. 2015ல when I am doing my diploma, night 1 o'clock எனக்கு ஒரு கால் வந்துச்சு. என் ஃப்ரெண்ட் தினேஷ் கால் பண்ணா, மச்சான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ வா வந்து என்னை பிக்கப் பண்ண அப்படின்னா. நைட் 1 o'clock we went to the place. தினேஷ் வந்து எங்களை பார்த்த உடனே ஜாலியாக எழும்பிட்டான். எழும்பி என்கிட்ட வந்துட்டான். நான் சொன்னேன், மச்சான் வா நம்ம பைக்லேயே போயிடலான்னு. அந்த பைக் வந்து ரொம்ப இன்ஜர்ட் ஆயிருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லை பரவாயில்ல நம்ம கார்லேயே போயிடலான்னு என் ஃப்ரெண்டோட காரில் கூப்பிட்டு போனோம். போயிட்டு இருக்க பாதையில் என் பக்கத்தில் பேசிட்டு இருந்தவனுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. நான் நினைச்சேன், ஓகே ஏதோ ஒரு இம்பேக்ட்னால ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துட்டோம். 3 o'clock டாக்டர்ஸ் வந்து சொல்றாங்க, தினேஷோட பேரண்ட்ஸை கூப்பிடுங்க அப்படின்ட்டு. நைட் 3 o'clock அவங்க அப்பா வந்து ஃபாரின்ல கார்டனராக இருக்காரு, அவங்க அம்மா தங்கச்சி தான் இருக்காங்க. நான் போய் எப்படி கூப்பிட முடியும்? பட் வி டோன்ட் ஹேவ் ஆப்ஷன். போய் நாங்கள் கூட்டிட்டு வந்தோம். டாக்டர் வந்து சொல்றாரு, ஹிஸ் பிரைன் வாஸ் டெட் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்தவொன்னா அவனோட ஸ்டாமினா எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி உங்ககிட்ட ஜாலியாக இருந்தான். ஒன்ஸ் அந்த ஸ்டாமினா இதானோன்னா பிளட் ப்ரெஷர் வந்து பிரெயினில் ஹிட் ஆகி அவன் பிரெயின் டெட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நான் போய் தினேஷ் பார்க்குறேன்.
அவன் மூச்சு விட்டுட்டு இருக்கான், அவன் ப்ரீத் பண்றான், அவனோட ஹார்ட் வாக்கிங்ல இருக்கு அந்த இதுல. அப்போ வி டோன்ட் ஹேவ் அ நாலேஜ், பட் அது தெரியுது அவன் உயிரோட இருக்கான் அப்படின்ட்டு. ஆனா டாக்டர் சொல்றாங்க அவ்வளவுதான், இனிமே இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, வி ஹேவ் டு கில் ஹிம் அப்படின்ட்டாங்க. திஸ் இஸ் த ப்ராப்ளம் விச் ஐ ஃபேஸ்ட். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்கு ஒரு சொல்யூஷன் அவன் கொடுக்குறானா அப்படின்னா 90% அவன் கிடையாது. ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் பண்ணும்போது வி ஹேவ் டு டூ அ ப்ராஜெக்ட். நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் பண்ணேன். அந்த அப்ளிகேஷன் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே ஒரு மெசேஜ் பாஸ் பண்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் பண்ணேன். எனக்கு அது பெரிய விஷயமா இருந்துச்சு. ஓகே, நான் வந்து எனக்கு தினேஷ்க்கு எனக்கு இப்படி நடந்துச்சு, நான் இப்படி ஒரு ப்ராப்ளம் பார்த்தேன், இந்த ப்ராப்ளத்துக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் கிவ் அ சொல்யூஷன் அப்ளிகேஷன். அதுல நிறைய பிளாக்ஸ், நிறைய பக்ஸ் இருந்துச்சு, நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன். ஐ ஆம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நான் என்னுடைய இன்ஜினியரிங், என்னுடைய சப்ஜெக்ட் கோரை சொசைட்டியோட ப்ராப்ளம்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பண்ணிட்டு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் டேரக்டா 108க்கு கால் பண்ணி, நீங்க தானே ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றீங்க, நான் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் அப்படின்னாங்க. யாரை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. தட் இஸ் வாட் தி ஸ்பிரிட், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏதோ ஒன்று பண்றோம், நம்ம ஒன்று பண்றோம், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, தட் ஹாவ் அ லைஃப், அதுக்கு உயிர் கொடுக்கணும். ஸோ ஐ வெண்ட் கோசா ஹாஸ்பிட்டல். என்டையர் தமிழ்நாடுக்கு அவங்க தான் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஐ வெண்ட். அவ்வளோ ஈஸியா உள்ள விட மாட்டாங்க. 1 month நான் அந்த கேட்லயே போய் வாட்ச்மேனோட உட்காந்துட்டு வந்தேன். எ டே ஐ காட் எ டே நான் போறேன், அதே மாதிரி டெய்லி போற மாதிரி வாட்ச்மேன் கிட்ட போறேன். ஒரு லேடி யாருன்னே தெரியாது வந்து கேட்டாங்க, தம்பி நீங்க வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ அவங்க சொல்றாங்க, இல்ல நீ வா, உன்னோட ஐடியாவை நான் வந்து பிரபுதாஸ்ன்னு சொல்றேன் அப்படின்ட்டு. அங்க உள்ள இருந்த ஒரு டைரக்டர் கிட்ட கூப்பிட்டு போனாங்க. நான் என்னோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே, நான் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அந்த அப்ளிகேஷனை நான் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, உங்களுக்கு நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் போன்ல பண்ணிருக்கீங்க, இது வந்து ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா a heavy shake of a phone will spoil the entire system அப்படின்னாரு. எனக்கு வந்து ஐ வாஸ் லைக், என்னோட ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஐ வாஸ் ஸ்டக்ட். பட் அவர் சொன்னாரு, நீங்க இது பண்ணாதீங்க, இது நீங்க ஒரு பிளாக் பாக்ஸா பண்ணீங்க அப்படின்னா திஸ் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஃபார் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னாரு. 2 yearsக்கு அப்புறம் ஐ கேம் வித் a ப்ராடக்ட் which is called black box. அந்த பிளாக் பாக்ஸை எந்த கார்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஒருத்தர் பார்த்து தான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா என்னோட பிளாக் பாக்ஸே அங்க இருக்கிற சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் மெசேஜை கிளவுடுக்கு அனுப்பிடும். கிளவுட் வில் மேக் அ ஹியூமன் கால். 108க்கு வந்து மெசேஜ் சர்வீஸே கிடையாது, ஒரு கால் சர்வீஸ் தான். கிளவுட் வந்து காலா கனெக்ட் பண்ணி 108க்கு எங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, என்ன டைம்ல, அங்க இருந்த பிளட் குரூப்ஸ் என்ன, அவங்களுக்கு இவங்களுக்குமான கம்யூனிகேஷன் வரைக்கும் எனேபிள் பண்ணிடும். கார் என்ன ஆக்சிடென்ட் ஆனாலும் பரவாயில்ல, வித்தின் 3 minutes, ஆக்சிடென்ட் ஆன 3 நிமிஷத்துல இது ஆம்புலன்ஸ் வந்து விக்டம் கிட்ட இருக்கும். ஸோ தட் மேட்டர்ஸ் அ லாட். ஹவு வி அப்ளைட், என்னோட ப்ராப்ளத்தை நான் எப்படி சொல்யூஷனா மாத்துறேன். வி ஆப்ஷன்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் நாட் கிவன் டு அஸ். நம்ம கிட்ட யாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப ரேரான ஆட்களுக்கு நடக்கும். நம்ம தான் அதை அமைச்சிக்கணும். வி ஹாவ் டு மேக் இட், வி ஹாவ் டு ப்ரூவ் அவர் செல்ஃப். அது வரைக்கும் அவ்வளோ நாள் நான் வெளியே இருந்தேன். 2007 இதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இல்ல, நீங்க வந்து ஸ்டூடெண்டா இருந்தப்ப இத பண்ணிட்டீங்க. ஸோ சாரும் வந்து சிஎம் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு தமிழ் கம்ப்யூட்டிங்ல. தமிழ் கம்ப்யூட்டிங்ல ஒன் ஆஃப் த பயனியர் நீங்களும். இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப யூஎஸ்ல நான் அது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். என்னோட பையனோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் வந்து ரேடியோ டெக்னாலஜி. இப்போ வந்து ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து நீங்க வாட்ச் எல்லாம் கட்டி வைக்க வேண்டாம், அப்படியே பேக் உள்ள போயிடும். இங்க நம்ம இந்தியா மாதிரி வாட்ச் கைட்டி லேப்டாப் கைட்டிலாம் வைக்க வேண்டாம். அந்த ப்ராடக்ட்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணாங்க. ரெண்டாவதா வந்து ஒரு ஹேக்கத்தான் அப்படிங்கிறப்ப எம்ஐடியில் வந்து நடக்கிற ஹேக்கத்தான்ல வந்து ஒரு மெடிக்கல் டிவைஸ் அதை பண்ணினாங்க. அதையே ப்ராடக்டா பண்ணி அந்த ஸ்டார்ட் அப்ல வந்து கிளினிக்கல் ட்ரையல்லாம் பண்ணாங்க. பட் நாட் ரன்னிங், அது ஃபெயிலியர் ஆகல, ஸ்கேல் அப் பண்ண முடியல. ஏன்னா மெடிக்கல் டிவைசஸ் வெரி டஃப் வித் FDA, அதெல்லாம் அது பெரிய விஷயம். தேர்ட் ஸ்டார்ட் அப் வந்து மென்டல் ஹெல்த். இப்போ ஃபோர்த்து வந்து இமிகிரேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் பண்ணும்பொழுது வயசு, இங்க எத்தனை பேர் பிலோ 18 இருக்கீங்க? 3 பேர், மிச்சம் எல்லாரும் 18. யாராவது இங்க 18 இயர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஏதாவது பண்றீங்களா? பிசினஸ் எத்தனை பேர் பண்றீங்க? 3 4
5 6 7 10 பேர் பண்றீங்க. கங்க்ராட்ஸ். ஒரு கிளாப் பண்ணுங்க அந்த 10 பேருக்கு. 18 வயசுல அதான் காலேஜோட ஃபர்ஸ்ட் இயர் ஏஜ் அது. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிடுறாங்க. 17 வயசுல இன்டர்ன்ஷிப் ஆரம்பிச்சிடுது. 18 வயசுல ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிடுது. ஏஐக்கும் அதே தான். ஐ எம் நாட் டெல்லிங் அபவுட் த ஓல்டன் டைம். அது வந்து 2016-17ல நான் சொல்றேன். 2025ல அங்க படிக்கிற பசங்க K2 12th பசங்க 12th பசங்க ஆளுக்கு ஒரு ப்ராஜெக்டே ஏஐ டூலா பண்றாங்க. அந்த டிஃபரன்ஷியேஷன் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்கோம். நம்ம ஏன் அதை அவங்களால ஏஐ டூல் பண்ண முடியுது? 17-18 வயசுல அவங்க ஸ்டார்ட் அப் பண்ணிடுறாங்க. இம்ப்ளிமெண்டேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் நீங்க நினைக்கிறீங்களா? ஆக்சுவலா வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தா கூட சொல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனை விட உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த ஜெனரேட்டிவ் ஏஐன்னு சொல்லக்கூடிய இந்த ஏற்றறிவு. இதுல சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு மொபைல் ஆப்போ வெப் ஆப்போ பண்றதுக்கு ஒரு வாரம் ஒரு மாசம் எடுத்துக்கிட்டு அதை டெவலப் பண்ணுவாங்க. அவ்வளவு எஃபோர்ட் போட்டு டெவலப் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் அப்பா பிச் பண்ணி கம்பெனியா இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி பண்றதெல்லாம் பெரிய சேலஞ்ச். அப்படிதான் அந்த காலத்துல பண்ணாங்க. இப்ப பாத்தீங்கன்னா வந்து கிளாட்ல இருந்து கர்சர் ஏஐன்னு சொல்லி நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. அது ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல உங்களுக்கு கோட் எழுதி கொடுக்குது. ஸோ அதை நம்ம ஈஸியா அடாப்ட் பண்ணிக்க முடியுது, ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியுது. இப்ப நம்ம ஸ்கிரீன்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களேன். எங்க பசங்க இங்க போனீங்கன்னா இல்ல ஒரு 10 பசங்களாவது நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவோட வெளில போனா ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. ஆக்சுவலி ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நம்ம எக்கோசிஸ்டம்ல we have like AICT வந்து என்ன சொல்றாங்கன்னா கம்யூனிட்டி கனெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் இதே வச்சிருக்காங்க. அது எதுக்குன்னா யூ ஹேவ் டு கோ டு த சொசைட்டி. சொசைட்டியில் இருக்கிற ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு உன்னுடைய சப்ஜெக்ட் கோர்ல இருந்து நீ ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். இது எதுக்குன்னா அவனை வந்து ப்ராஜெக்ட்ஸ்ல இன்னோவேஷன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு சொசைட்டி பேஸ்டா. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க, லைக் யூனோ பிஃபோர் 10-20 இயர்ஸ் பிஃபோர்லாம் நான் ஒரு ஐடியாவோட இருக்கேன்னா we have to go to the market. நான் என்ன ப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் பேங்க்ல இருந்து இது பண்ணணும், ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ். நவ் we have TBIs, டெக்னிக்கல் பிசினஸ் இன்குபேட்டர்ஸ், இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் செல்ஸ் இருக்கு, எல்லா காலேஜஸ்லயும் இருக்கு. They can sponsor 1 lakh to 1 crore rupee for individual ideas. எங்களுக்கு எப்படி வேணும்னா எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு சார். Directly they can go. நாளைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், அதுக்கு மறுநாள் என்ன பண்ணணும். நீங்க எந்த காலேஜா இருந்தாலும் உங்க காலேஜ்ல இன்னோவேஷன் சென்டர் இருக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப் செல் இருக்கு. அதுங்க ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் as well as particular university amounts is there for innovations. இப்போ நம்ம இஸ்ரோ பத்தி பேசிட்டு இருந்தோம் இவ்வளவு நேரம். என்னன்னா very worldலே the highest rocket can carry more satellites வந்து இந்தியாவோட தான். அங்க கலாம்சாட் 1, கலாம்சாட் 2, the world's lightweight satellite, ரிஃபாத் அந்த டீம் கண்டுபிடிச்சாங்க. உங்கள மாதிரி பசங்க அவங்க அந்த 2 ப்ராஜெக்ட்ஸ் லைட்வெயிட் சேட்டலைட்ஸை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இஸ்ரோ அலௌன்ஸ் தட் தேர் இஸ் அ ஸ்பேஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியாஸ். நீ ஜஸ்ட் ஐடியாவோட வா, உன்னுடைய பேலோட நாங்க போறோம் அப்படிங்கிறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. இதை நம்ம எத்தனை பேர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம்? உங்க காலேஜ்ல இன்னோவேஷன் செல் இருக்கு, ஆண்டர்பிரினர்ஷிப் இருக்கு, எத்தனை பேருக்கு அதை பத்தி தெரியும்? அப்போ அதை பத்தி தெரியலன்னா அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும்? அப்போ அதை யூட்டிலைஸ் பண்ணா என்ன பண்ணணும்னா கம் வித் a good problem first. நல்ல ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை எடுத்துட்டு வாங்க. அந்த சொல்யூஷனை யூ கோ அண்ட் அப்ரோச் டு டிபிஐ இன்னோவேஷன் செல்ல போயிட்டு உங்க ஐடியாவை அப்ரோச் பண்ணுங்க. டிஃபரன்ஸ் உங்களுடைய ஐடியாக்கு ஏற்ற மாதிரி they are ready to sponsor. 1 lakhல இருந்து 1 crore வரைக்கும் அவங்களால ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ண முடியும் அவங்களோட ஐடியாக்காக. என்னோட காலேஜஸ்லேயே நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வந்து ஸ்விட்ச் போட்டா ஃபேன் வருதுல்ல, அந்த பிராண்ட் வந்து ஐஐடியோடது. அது ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அது அவங்க டிபிஐ வழியா தான் ப்ராடக்டா வந்துச்சு. அவங்க அதுக்கு காசு கொடுத்துருவாங்க, நீங்க அந்த காசை திருப்பி கொடுக்கணும்னு தேவையில்லை. அந்த பிஸ்னஸ் நல்லபடியா போகுது அப்படின்னா 10% ப்ராஃபிட் will be shared to the இன்ஸ்டிடியூட். அதுதான் அவங்களுடைய சக்சஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை there is lot of loopholes in universities. இன்னைக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. வேலை வாய்ப்பை தாண்டி இஃப் யூ ஹாவ் அ குட் ஐடியா, நீ ஆண்டர்பிரினர் ஆகணும், நீ இன்னோவேட்டர் ஆகணும், நீ ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னா உன்னுடைய இந்த ஸ்டேஜ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். நீ இங்க ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, வெளியே போய் நீ ப்ரூவ் பண்ணி கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த பிளாட்ஃபார்மே நீ யூட்டிலைஸ் பண்ணலாம். நீயும் வளரலாம், உன்னுடைய இன்ஸ்டிடியூஷனும் வளரும், இந்த கண்ட்ரியும் வளரும். That is what the objective of TBI. இதுல வந்து எனக்கு இன்னொரு क्वेश्चन நீங்க அதுல ஆட் பண்ணிக்கணும்.
ஏஐ டூல் வந்து பண்றதெல்லாம் பத்தி அவங்க படிச்சு ஏதோ பண்ணிடுறாங்க. நாங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு ஐடியா சரி. இப்போ நீங்க இந்த ஏஐ அந்த முதல் கொஸ்டின் வந்து வரேன். ஏஐ நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க, அதை எப்படி வந்து கேபிட்டலைஸ் பண்றது அல்லது வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரி ஒரு கம்பெனியா செட்டப் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஸ்டார்ட் அப்ல வந்து ஒன்று சொல்லுவாங்க, நீங்க வந்து ப்ராடக்ட்டை சேல் பண்ணாதீங்க, கஸ்டமர்ஸ் வந்து உங்களை தேடி வர மாதிரி நீங்க பிராண்டை பில்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்க நான் இந்த இதுக்கு நான் அப்ளை பண்றேன். உங்களுக்கு 2 டிப்ஸ் சொல்றேன். ஒன்று, எங்கெங்கெல்லாம் காம்படிஷன்ஸ் நடக்குதோ, ஒரு ஹேக்கத்தானா இருந்தாலும் சரி, ஐடியா தானா இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் நிறைய கிடைக்கும். இந்த ஈவெண்ட்லயே கூட நம்ம ஸ்டால்ஸ்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இடங்கள்ல உங்க ஐடியாவை நீங்க பிச் பண்ணுங்க, உங்களுக்கான இன்வெஸ்டர்ஸோ அல்லது கொலாபரேஷன்ஸோ கிடைக்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சில சைட்ஸ் இருக்கு, unstop.com சொல்லி ஒரு சைட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு. நீங்க அங்க போனீங்கன்னா வந்து ரெகுலரா வந்து எங்கெங்கெல்லாம் கான்ஃபரன்ஸ் நடக்குது, குறிப்பா டெக்னாலஜில இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்க முடியும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப அடுத்த வாரத்துல வந்து சென்னையில வந்து தமிழ் கம்ப்யூட்டிங்னே கான்ஃபரன்ஸ் நாங்க பண்றோம், லாங்குவேஜ் டெக்குனே பண்றோம். நீங்க எல்லாம் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ல நீங்க பண்றது மூலமாக உங்க ஐடியாவுக்கான ஒரு இன்வெஸ்டரோ அல்லது ஒரு கொலாபரேஷனோ கிடைக்கும். ஒண்ணு. 2வது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட்டும் சரி, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் சரி, இப்போ உங்க சொன்ன மாதிரி இன்னோவேஷன் ஹப்ல இருந்து ஸ்டார்ட் அப் டிஎன்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவங்க வந்து டேரக்டா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க ஐடியாஸை வந்து அவங்களுக்கு இங்க ப்ரொபோசலா கொடுத்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது அவங்க வந்து கிராண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு இண்டஸ்ட்ரியை அப்ரோச் பண்ணியும் நீங்க வந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போகலாம். இந்த 2 டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இதுக்கு வந்து ஏஐ டூல்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? ரைட். ஏஐ டூல்ஸை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு மென்டாலிட்டி வச்சுக்கோங்க. ஒரு ஏஐன்றது வந்து ஒரு ஃபேஷனா யூஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் அப்படி பண்ணுவாங்க, சம்மந்தமே இருக்காது ஆனா ஏஐ சேர்த்துக்குவாங்க. நான் ரீசெண்டா கூட 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன், ஹேக்கத்தான் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆனா ஹேக்கத்தான் சம்பந்தமா எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹேக்கத்தான்ற வேர்டு வந்து ஒரு கேட்சியா இருக்கு. அதே மாதிரி ஏஐ யூஸ் பண்ணாங்க. தயவு செஞ்சு உங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏஐ தேவையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி தேவைன்னா அப்ப நீங்க யூஸ் பண்ணுங்க. அது வந்து இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒன்ஸ் நீங்க அலாட் பண்றீங்கன்னா, காம்படேட்டரோ அல்லது மற்ற இண்டஸ்ட்ரியிலோ இல்லாத ஒரு நாவலான ஒரு பிஹேவியரை கொண்டு வாங்க. நான் அதை சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். நீங்க எந்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணாலும் அது வந்து ஒரு மார்க்கெட்ல இன்னொருத்தர் பண்றாருன்னா உங்களுக்கு அது வேல்யூ கிடையாது. இப்ப நீங்க பண்ணி முடிச்சிருவீங்க. உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு சின்னதா டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பண்றீங்க, ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆடியோவா பண்ற மாதிரி ஒன்று பண்றீங்கன்னா, உங்களை மாதிரியே பலர் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற வேற கண்ட்ரிலயும் சரி, வேற வேற இன்ஸ்டிடியூஷன்லயும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அதுல என்ன நாவலிட்டி இருக்கு அப்படின்றத பாருங்க, என்ன புதுமை இருக்கு, நீங்க என்ன அதுல ஒர்க் பண்றீங்க. எக்ஸிஸ்டிங் மாடல்ஸை எடுத்து மட்டும் யூஸ் பண்ணி நீங்க பண்ணாம அதுல நீங்க என்ன ஃபைன் டியூன் பண்றீங்க, இந்த மாதிரி டிப்ஸ்லாம் வைக்கிறப்ப உங்களுக்கான ஒரு யூனிக்னஸ் கிடைக்கும். அதை நீங்க வந்து மார்க்கெட்ல நீங்க கொண்டு வரலாம். ஸோ மார்க்கெட்லயும் உங்களுக்கு காம்படிட்டர் இருக்க மாட்டாங்க பேசிக்கா. ஸோ நீங்க அந்த ஆங்கிலையும் பார்க்கலாம். ஸோ அப்புறம் முன்னாடி சொன்ன அந்த டிப்ஸை வச்சு நீங்க வந்து ஸ்டார்ட் அப்பா நீங்க கொண்டு வரலாம். ஓகே. பே ஏரியா டு பெங்களூர். நான் பே ஏரியாலேருந்து இப்போ தான் வரேன். அங்கே நிறைய பேரை மீட் பண்ணினேன். ஒரு திருப்பத்தூரோட சின்ன ஏரியா, திருப்பத்தூரில் பாதி கூட இருக்காது. ஆனால் உலகத்தில் நம்ம நீங்கள் யூஸ் பண்ணுற அத்தனை பேரும், ஏன்னா நான் அட்டன் பண்ண கான்ஃபரன்ஸில் கிருத்திகா ரெட்டி, ரஜத் சூரி, மாலா ஸ்ரீனிவாசன். கிருத்திகா ரெட்டி தான் ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பெல்ட் பண்ண இந்தியன் உமன், ஃபர்ஸ்ட் இந்தியன் டைரக்டர் ஃபேஸ்புக்கில். ரஜத் சூரி தான் லிஃப்டோட சிஇஓ. அவங்களெல்லாம் நான் மீட் பண்ணேன். அந்த இந்தியன்ஸ் தான் இருக்காங்க, இந்தியன்ஸ் தான் அங்கே ரூல் பண்ணுறாங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் பெங்களூரால முடியாத ஒரு விஷயத்த பே ஏரியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டிடியூட். பே ஏரியாக்குள்ள வந்தாலே ஆம்பிஷியஸா மாறிடுறாங்க. அந்த என்வைரன்மெண்ட்டை ஏதாவது பண்ணணும் பண்ணணும் பண்ணணும், ஏன்னா சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, எதுக்குமே வழி இருக்காது. ஆனா ஏதாவது பண்ணணும் பண்ணணும் பண்ணணும். நம்ம ஊர் மாதிரி 18 வயசுக்கு அப்புறம் சாப்பாடு போட ஆள் இருக்காது, அவங்களே தான் சம்பாதிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆம்பிஷியஸ் என்வைரன்மெண்ட் அப்படின்னு ஒன்று பே ஏரியாவில் இருக்குல்ல, இங்கே பெங்களூர்லையும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்ம தொழிலாளர்களாகவே இருக்கும், ஒன்றும் முதலாளிகள் ஆகலை. அது ஒன்று. அந்த ஆட்டிடியூட, அந்த என்வைரன்மெண்ட்டை இன்னைக்கு நம்ம பசங்க ஏதாவது நாளைக்கு ஒரு ஏஐ டூல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பே ஏரியாவில் இருக்கிற ஆட்டிடியூட நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்க பேசிக்கா ஒரு மென்டாலிட்டியை நீங்க விட்டுருங்க. நீங்க வந்து வேலையை தேடுபவரா இருக்காதுங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க வேலையை கொடுப்பவரா இருங்க. நீங்க வந்து ஜாப் சீக்கர்ஸா இருக்காதீங்க, நீங்க வந்து ஜாப் ப்ரொவைடர்ஸா மாறுங்க. அந்த மைண்ட் செட்டை வச்சீங்கன்னா நீங்க கட்டாயம் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கான அல்லது ஒரு சொல்யூஷனுக்கான ஒரு இலக்கை நோக்கி நீங்க போவீங்க.
இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அண்ணாமலை ஃபவுண்டேஷன் சொல்லலாம். இவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்டா தான் இருந்தாங்க. ஸ்டூடெண்டா முடிச்சு போயிட்டு கம்யூனிட்டிக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி அவங்க இதே மாதிரி பல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஐடியாவை இனிஷியேட் பண்றாங்க. இதே மாதிரி எக்ஸாம்பிள் எனக்கு சொல்ல, நான் காலேஜ் படிக்கையில வந்து எழுத்தாளர் நெல்லை முத்து அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காரு. அவருடைய ஸ்பீச்சை கேட்டு தான் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. சயின்ஸ்லயும் டெக்னாலஜிலையும் தமிழ்லையும் எனக்கு அவ்வளவு இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் இந்த ஈவெண்ட்ல உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதான் நீங்க பிடிச்சுக்கோங்க. நீங்க வந்து எப்பவுமே வேலையை தேடி போகாதீங்க, வேலையை நீங்க உருவாக்குங்க. அந்த மைண்ட் செட்ல நீங்க பாருங்க. நீங்க யூஎஸ் மாதிரி நீங்களும் நிறைய பில்ட் பண்ணலாம். இல்ல இன்னொரு பாயிண்ட்ஸ் கூட நான் ஆட் பண்றேன். நான் சமீபத்துல வந்து நைரோபி போயிருந்தேன். அப்ப வேற கண்ட்ரீஸ்ல இருந்து இருக்கக்கூடிய நிறைய டெக்னாலஜிஸ்ட் பேசினேன். அதுல குறிப்பா வந்து சைனீஸோடைய பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. நல்ல எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப ஜிபியு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜிபியூல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நிறுவனம் வந்து நெவிடியா சொல்லி பெரிய ஒரு யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. ஆனா அதை பீட் பண்ற மாதிரி வந்து சைனீஸ் வந்து அவ்வளவு பெரிய ஜிபியூஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க வித் சீப்பர் காஸ்ட். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன். அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் படிக்கையில இருந்தே வந்து இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் சரி, ஹேண்ட்ஸ் ஆன் நிறைய இருக்கு. வெறும் தியரியா படிக்காம அவங்க செஞ்சு பாக்குறாங்க, செஞ்சதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து இருக்கிறது வந்து அட்வான்டேஜா பாக்குறேன். சைனீஸ் இந்த விஷயத்தை நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்க நான் பாக்குறேன். நம்மளோட மைண்ட் செட் அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு பேசும்போது டாப் யூனிவர்சிட்டிஸ் தே ஹேவ். இப்போ இந்தியாலேயே நல்ல, நம்ம தமிழ்நாட்டிலேயே நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம இன்னைக்கு மார்னிங் நம்ம பார்த்த செக்ஷன்ஸ்ல இஸ்ரோவை வந்து தே ஸ்டார்டட் ராக்கெட்ஸை சைக்கிளில் வச்சுட்டு எடுத்துட்டு போன ஸ்டேஜ்ல தான் இன்னைக்கு நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு. தே ஆர் ஸ்டார்ட் அப். பட் அஸ் அ ஸ்டூடெண்ட்ஸா உங்களுடைய மைண்ட்ல யூ டோன்ட் வரி அபவுட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ஐடியா, வாட் யூ நோஸ். நீ இன்னைக்கு இருக்கிற யூஎஸ்ல இருக்கிற நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து இந்தியன்ஸ் தான், நார்மல் இதுல இருந்து போனவங்க தான். ஸோ யூ டோன்ட் பாதர் அபவுட். ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்விரான்மெண்ட் வந்து நான் ஒரு பில்டிங் பார்த்தேன், இவ்வளவு பெருசு கூட இல்ல. அந்த பில்டிங்ல சொன்னாங்க இங்க ஒரு 400 ஸ்டார்ட் அப் இல்ல பீப்பிள் இருக்காங்க அப்படிங்கறாங்க. 10 இயர்ஸ் கழிஞ்சு அதுவும் மாறிடும். இன்னைக்கு இங்க இருக்கிற என்விரான்மெண்ட் 10 இயர்ஸ் அதுக்கு தான் பேசுறோம். ஸோ பட் த திங் இஸ், இதுக்காக நம்ம வந்து நம்மளோட growth ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. we have to go with our ideas. நம்மள ஹிட் பண்ண ஐடியாஸோட we have to move on. ஒன்னொன்னு வந்து எல்லாருமே ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கணும், எனக்கு ஐடியா கிடைக்கணும். அதுவும் இல்லாம கரியரும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். வேலை வாய்ப்பு அப்படின்னு பாக்குறப்ப முதலா நான் யூஎஸ்ல வந்து நிறைய ஜாப் ஃபேர் பாக்குறேன். அங்க ஜாப் ஃபேருக்கான அவசியமே இருக்காது. ஏன்னா வேலை வந்து ஈஸியா கிடைக்கும். ஜாப் ஃபேர் பாக்குறேன். அப்போ இந்தியால ஒரு ஹெச்ஆர் கம்பெனிட்ட விசாரிக்கிறேன், எனக்கு நாளைக்கு கூட எங்களுக்கு 500 பேர் வேலைக்கு வேண்டியிருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இந்தியாவில் ஒன்றும் ஐடி வேலை ஒன்றும் போகலை அப்படின்னு ஒரு ஹெச்ஆர் கம்பெனி நேற்றுக்கு ஃபோனில் நான் கேட்டப்ப சொன்னாங்க. அப்படிங்கும்போது கரியரா ஏஐ படிச்சா இதுக்கு நான் ஸ்லைட் அதை ரீஃப்ரேஸ் பண்ணி லாஸ்ட் இதோட முடிச்சுப்போம். ரைட். ஸோ ரீஃப்ரேஸ் பண்ணி நான் யோசிக்கிறேன். இன்னொன்னு சொல்லுவாங்க, கிரேசி மோகன் கூட அடிக்கடி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வந்து உங்களுடைய பேஷன் ஒன் டே பிகம் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப்போ ஏதோ ஒரு கம்பெனியோ பண்ணணும்னா அது எடுத்தோடனே ப்ரொஃபஷனல் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீங்க வந்து ஒரு ஃபுல் டைமா வேற எங்கேயே கூட நீங்க ஒர்க் பண்ணலாம். உங்களுக்கு பேஷனா சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக ஆனா கமர்ஷியல் ஆகாத விஷயமா இருந்தா கூட நீங்க எடுத்துட்டு போகலாம். உதாரணத்துக்கு ரெயின் டிராப்ஸ் எடுத்துக்கலாம். ரெயின் மேன் சொல்லி அங்க மதுரையில் சேர்ந்த ஒருத்தர். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சோஷியல் காஸ்ட்காக வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ண ஒரு நாள் அது இன்னொரு நாள் இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்டார்ட் அப்பா மாறுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பா இருக்குன்னு பாக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து புதுசா இன்னோவேட்டிவா நீங்க பண்றப்ப வந்து அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன படிச்சா எனக்கு கரியர் ஏஐ படிக்கணும்னு சொல்றீங்க. நாங்க ஏஐல என்ன படிக்கணும், யார் எங்களுக்கு வேலை தருவோம்? ரைட். இது வந்து பெரிய क्वेश्चंस. இன்னும் சொல்ல போனீங்கன்னா வந்து நிறைய ஃபேக்கல்டிஸ்க்கே வந்து கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம முடிச்சு. ஓகே ஃபேக்கல்டிஸ்க்கே வந்து இதுல வந்து ஒரு பெரிய கேப் இருக்கு. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏஐ இல்லாத இண்டஸ்ட்ரி கிடையாது. நீங்க எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் அங்க ஏஐ அப்ளிகபிள் ஆகுது. நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க டெக்னாலஜில நீங்க எதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்கீங்களோ அது ரிலேட்டடா எப்படி ஏஐ வந்து எம்பவர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க கத்துக்கலாம். அது போக ஜெனரிக்கா நிறைய கோர்சஸ் இருக்கு. பேசிக்கா எல்எல்எம்னா என்ன அப்படின்னு படிச்சுக்கோங்க. முக்கியமா சொல்ல வேண்டியது ஏஜென்டிக் ஏஐ. ஸோ அதான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய ட்ரெண்டிங்கான கீவேர்ட்ஸ். அந்த ஏஜென்டிக் ஏஐ வந்து நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு இப்போ பெரிய ஸ்கோப் இருக்கு. ஸோ எல்எல்எம் அண்ட் ஏஜென்டிக் ஏஐ வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதுதான் வந்து பெரிய ஸ்கோப்ஸ் கொடுக்கும் நான் பாக்குறேன். என்னோட சைட்ல ஆக்சுவலி ஐ வில் கிவ் யூ 3 டிப்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க என்ன கோரா வேணா இருங்க, 3 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் வெரி இம்பார்ட்டன்ட்.
to getting into the placements. Placements nu vanduchna rendu scenario. They have to choose you or you have to choose them. Don't be like they have to choose you. You have to choose them. That will be a better choice. எப்பவுமே அது என்ன கோரா இருந்தாலும் சரி. Second, first அதுக்கு 3 மந்த்ரா தான். ஒன்னு இங்கிலீஷ். You have to be very very strong in your language. சாட் ஜிபிடில வந்து ஒரு வாய்ஸ் இது வந்திருக்கு. நீங்க அத இங்கிலீஷ் என்ன ட்ரெயின் பண்ணு அப்படி சொன்னா ட்ரெயின் பண்ணிடும். You can use ChatGPT. என்ன AI டூல்ஸ் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணுங்க. அதுல தப்பே கிடையாது. நேத்துக்கு என்ன சொல்லுது, நீ பாஸ் பெர்ஃபெக்ட்ல தான் கொஞ்சம் வீக்கா இருக்க, அத கொஞ்சம் சரி பண்ணிக்கோ அப்படினு. Okay. So first is English knowledge. Second is if you are a computer science student, நான் கோருக்கு சொல்றேன், you have to very strong in any one programming language. நீ பைத்தானா இருக்கலாம், லைக் சி, ஜாவா, ஏதாவது இருக்கு, ஆனா ஒரு பர்టిక్యులர் லாங்குவேஜ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இரு. And third thing is technology. உனக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிட்டு அது எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியலனா அது வேஸ்ட். பைத்தான் படிச்சிருக்கியா, கிளவுட்ல உனக்கு ப்ரோக்ராம் பண்ண தெரியுதா, you are the core person. And the very fourth important point is you have to know any one language or any one country which you not use English. இப்போ German, இப்போ China, those countries-ல போனீங்கன்னா அவங்க they will not use English as a platform. அவங்க கூகுளே Chinese-ல தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஏதாவது ஒரு language உங்களுக்கு தெரியும்னா you have a very great foreign opportunities. And even in இந்தியாலயே நீ நல்ல salary எடுக்கலாம். Four important things. One is language. Second is like your programming language. Third is your technology. இந்த மூணு விஷயத்துல நீ ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா you can hit the placement and you can get a very great placement. Okay. And for startups, you start working now. இப்பவே இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணு. நல்ல ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணு, அதுக்கு ஒரு சொல்யூஷனோட வா. மோஸ்ட்லி யூ ஃபோக்கஸ் ஆன் பப்ளிக் நீட். எந்த ஐடி செக்டார்ஸும் எந்த பெரிய இண்டஸ்ட்ரீஸும் they are not focusing on the problem of the normal poor people. பப்ளிக்கான ப்ராப்ளத்தை இஷ்யூ பண்ணல. பப்ளிக்கான பிசினஸ் பண்றாங்க, ஜொமேட்டோ எல்லாம் இருக்கு. பட் ஆனா பப்ளிக், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போல் வெல் கிணறுல விழுறதுக்கு இப்பதான் டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ நீ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை சூஸ் பண்ணி அதுக்கு ஒன்னால ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும்னா you are a hero of India. You are the boss. Yeah. Thank you very much. கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்டோட நோட்டோட இதோட நான் முடிச்சுக்கிறேன். careers, AI and data. அப்படின்னு பார்க்குறப்ப ஏஐ இன்ஜினியர், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், அல்காரிதம் டெவலப்பர், ஏஐ ரிசர்ச்சர், ரிசர்ச் சயின்டிஸ்ட், என்எல்பி இன்ஜினியர் அண்ட் டேட்டா ஃபோக்கஸ் ரோல், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா மைனிங் ஸ்பெஷலிஸ்ட், டேட்டா ஆர்கிடெக்ட், பிசினஸ் இன்டெலிஜென்ட் டெவலப்பர். Applied and emerging roles: AI product manager, AI ethics and policy specialist, domain specific AI expert, health, psychology, அந்த மாதிரி health care, finance, psychology, education. Where to learn: data analyst, business intelligence development, learn Excel, SQL, Power BI, Tableau, Python. Machine learning AI engineer, NLP engineer, algorithm developer, learn Python, TensorFlow, Pytoro, Hugging Face, ML algorithm, deep learning. இந்த மாதிரி டேட்டா சயின்டிஸ்ட். இது வந்து கிளீனா ஒரு இண்டஸ்ட்ரியோட டாப் லெவல்ல இருக்கிறவங்க எனக்கு டீடைல் கொடுத்தாங்க. இவ்வளோ கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஏஐல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஏஐ அப்படின்னா சாட் ஜிபிடி லேர்ன் பண்றதோ, சாட் ஜிபிடியில டைம் ஸ்பெண்ட் பண்றதோ கிடையாது. இதெல்லாம் லேர்ன் பண்ணணும், பேசிக்ஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு அவரு இதை நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ வெரி மச். நன்றி. Rivers may forget their names, but the soil remembers. This land doesn't hold on to stories, it holds on to meaning. From ancient systems to enduring design. See the energy and the enthusiasm that they brought to the table. It was quite awesome. Respected principal sir, can I request you to please come and hand over a memento? Adapted with insight. A wonderful session. Connected through clarity. They left behind more than monuments. உங்களின் கரகோஷத்துக்கு நடுவில் அவங்களுக்கு நல்லதொரு அப்ரிசியேஷன் ப்ளீஸ். நல்லா கை தட்டலாமே, தப்பில்லையே, காசு செலவாகாதே. உங்களுக்கு தட்டிட்டு மிச்சம் 2 பேருக்கு தட்டாம இருந்தா நியாயமா?
Thank you, Principal. Thank you, all three of you. A round of applause for all of them. Thank you. ஒரு வாட்டி கை தட்டிடலாம் எல்லாருக்காகவும். Thank you so much for a wonderful conversation on stage. Thank you, all three of you. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது